ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சூப்பரான ரெசிபி எடுத்து வந்திருக்கிறோம். அதாவது ரமலானுடைய காலத்தில் நோன்பு திறக்கிற நேரத்தில் நமக்கு சாப்பிடக்கூடிய பகரக்கூடிய ஒரு கஞ்சித்தை நாம் செய்ய போகிறோம். அதாவது ரவையால் செய்யக்கூடிய கஞ்சி. நீங்கள் நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்க இந்த செய்கிற மெத்தட்டை. நீங்கள் குடிச்சும் இருப்பீங்க நிறைய இடங்களில். ஆனால் இதை செய்கிற மெத்தட்டை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மெயினாக வந்து நட்ஸை தான் நமக்கு எடுத்துருக்குறோம். ப்ளம்ஸும் அடுத்தது நட்ஸும் எடுத்து வச்சுருக்கிறோம். அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சதுக்கப்புறம் பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கொள்ளுங்க. ஆயில் கொஞ்சமாக ஹீட் ஆகிட்டு வர நேரத்தில் என்ன செஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த நட்ஸை நீங்கள் ஃப்ரை பண்ண நேரத்தில் ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதே ஆயிலில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், ரவையை போட்டு நம்ம லைட்டாக வறுத்தெடுக்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட 12 ஸ்பூன் நாம் போட்டோம். சின்ன ஸ்பூன் எடுத்தனால 12 ஸ்பூன் போட்டு நம்ம இதை லைட்டாக நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். இல்லைன்னு சொன்னால் அந்த பச்சை ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பச்சை வாசனை அதே மாதிரி பச்சை டேஸ்ட் போகிற அளவுக்கு மாதிரி நாம் இதை வந்து வறுத்தெடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம இந்த கஞ்சை குடிக்கிற நேரத்தில் டேஸ்ட் பண்ண நேரத்தில் சூப்பராக இருக்கும். இதை கிட்டத்தட்ட ஒரு 2-3 மினிட்ஸ் நீங்கள் வறுத்தாலே அந்த பதத்தை உங்களுக்கு பார்க்க முடியும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை எடுத்து வச்சு போட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதே பேனில் வந்து நம்ம 500 ml பால் ஊற்ற போகிறோம். கேட்காதீங்க, ஏன்டா அதே பேனில் வந்து பால் ஊற்றி பண்ண போகிறீன்னு கேட்காதீங்க. என்ன கேட்டால் வெளிநாட்டு வாழ்க்கையில் இப்படி தான். நமக்கு இருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து ரெடி பண்ண வேண்டியிருக்குது. ஸோ அதே பேனில் நம்ம வந்து 500 ml ஊற்றியாச்சு பால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை வந்து அதில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். ரவை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போகிற நேரத்தில் வந்து அதில் ஒரு 3 மினிட் போகும்போது ஏலக்காய் தூள் இருந்துன்னு சொன்னால் ஏலக்காய் வந்து நீங்கள் இடித்து வச்சுக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதில் ஒரு பொடி எடுத்து என்ன செய்யுங்க, ஒரு ஸ்பூன் மாதிரி போட்டுக்கொள்ளுங்க, ஒரு வாசனைக்காக வேண்டி. ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நீங்கள் இதை கிளறிட்டு இருக்கும்போது உங்களுக்கு விளங்கிடும் கஞ்சி ரெடி ஆகிட்டோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் கடைசியாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நட்ஸு எல்லாத்தையும் வந்து போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த நட்ஸில் நம்ம சேர்த்தோடையே பார்த்திங்கன்னு சொன்னால் நம்முடைய ரவை கஞ்சி ரெடி. ஸோ ரமதானுடைய நேரத்தில், இஃப்தாருடைய நேரத்தில் வந்து நமக்கு இதை வந்து சிம்பிளான முறையில் ஒரு 10 மினிட்டுக்குள்ள மாதிரி இந்த கஞ்சை தயார் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திக்கலாம். பாய் பாய்.